பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவா இதோ வருகின்றோ உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோ உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. நெஞ்சம் ஏனையும் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோ உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை தகுதியுள்ள முறையிலே கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள்
இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கினீர். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றென்றும் உயர்த்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது.
அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை, தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகளும் இடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 22 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளையும் கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இழித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருமடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பேரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்ற இந்த நாளிலே இன்றைய நற்செய்தியானது இயேசுவின் அறச்சீற்றத்தை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசு ஆலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை கண்டு சீற்றம் கொள்கிறார். அருட்சகோதரி ராணி மரியா அவர்களின் அறச்சீற்றம் மலைவாழ் மக்களுக்கு உரிமையை பெற்று சென்றது. அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களின் அறச்சீற்றம் தலித் மக்களுக்கான உரிமையை பெற்று தந்தது. நெல்சன் மண்டேலா அவர்களின் அறச்சீற்றம் கருப்பு இன மக்களுக்கான உரிமையை பெற்று தந்தது. அம்பேத்கர் அவர்களின் அறச்சீற்றம் இந்திய மக்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை பெற்று தந்தது. பெரியார் அவர்களின் அறச்சீற்றம் தமிழக மக்களுக்கான சமூக நீதியை பெற்று தந்தது. இவ்வாறாக பல்வேறு நபர்களின் சமூக சீற்றங்களும் பல்வேறு மனிதர்களின் அறச்சீற்றங்களும் மனிதர்களுக்கு தேவையான உரிமையை பெற்று தந்தது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு சீற்றம் கொள்கிறார். இவ்வாறாக இயேசு அறச்சீற்றம் கொண்ட அந்த நிகழ்வானது யாருக்கு உரிமையை பெற்று தந்தது, என்ன உரிமையை பெற்று தந்தது, இயேசு எந்த இடத்தில் வைத்து இந்த உரிமை அவர்களுக்கு வாங்கி தருகிறார்,
இயேசு கொள்கின்ற இந்த அறச்சீற்றமானது நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை எதிர்பார்க்கிறது என்ற நிகழ்வுகளை இன்றைய நற்செய்தியானது சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கிறது. ஆக இயேசு கொண்ட இந்த அறச்சீற்றத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியின் பின்புலமானது யூதர்களுக்கான தேவ ஆலயத்தை பின்புறமாக கொண்டு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆக யூதர்களுக்கான இந்த தேவாலயம் என்பது எருசலேம் தேவாலயம் முதலில் சாலமோன் அரசனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 957 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கிறிஸ்து பிறப்பதற்கு 586 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டு அங்கிருந்த இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய தேசத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு பின்பு 2ஆம் சைரசு என்னும் அரசன் 515ஆம் ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இந்த ஆலயத்தை மறுசீரமைப்பு செய்கின்றான். இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆலயமானது அவர்கள் எதிர்பார்த்தபடி இல்லை, மிகவும் அழகானதான தோற்றமுடையதாகவும் இல்லை. எனவே ஏரோது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தை மீண்டும் அழகிய பொலிவுடன் கட்டுகிறார். இவராக ஏரோதுவால் கட்டப்பட்ட இந்த ஆலயமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த 3 பிரிவுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த 3 பிரிவுகளும் ஆலயத்தின் மைய பகுதியிலே ஆலயத்தின் திருத்தூயகம் அமைந்திருந்தது. ஆக இந்த ஆலயத்தின் திருத்தூயகம் என்பது ஆலயத்தின் திருத்தூயகத்திற்குள்ளே தன்னகத்திலே இரக்கத்தின் அரியணையை கொண்டதாக இருந்தது. அந்த இரக்கத்தின் அரியணையிலே தலைமை குருவாக அந்த நேரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உள்ளே சென்று இறைவனுக்கு தேவையான பலி காணிக்கைகளை செலுத்திவிட்டு இறைவனுக்கு தேவையான பரிகார பலிகளை செலுத்திவிட்டு அந்த ஆலயத்திலே தூபம் காட்டிவிட்டு வருவார். அந்த இரக்கத்தின் அரியணைக்கு முன்பதாக தூபம் காட்டிவிட்டு வெளியே வந்து விடுவார். அது திரைச்சீலையால் மூடப்பட்டிருந்தது. ஆக இந்த தலைமை குருவை தவிர வேறு எவரும் அங்கே உள்ளே நுழைய முடியாது. இது திருத்தூயகமாக அமைந்திருந்தது. இந்த திருத்தூயகத்தை ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று அவர்கள் அழைத்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தூயகம், த இன்னர் கோர்ட். இங்கே வருகின்ற இந்த தூயகமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் பிரிவிலே குருக்கள் தங்களுக்கான பலிகளை செலுத்துவதற்கான பலிபீடத்தோடு இணைக்கப்பட்ட பலிபீடங்கள், அங்கே குருக்கள் பலிகளை செலுத்துவார்கள், அவ்வாறாக அமைந்திருந்தது. இரண்டாவதாக யூதர்களை ஆண்கள் அமர்வதற்கு தேவையான இருக்கைகளோடு அவர்கள் அமர்ந்து ஜெபிப்பதற்கு தேவையான இடத்தை பெற்றிருந்த ஒரு இடமாக இருந்தது. மூன்றாவதாக பெண்கள் உள்ளே அமர்ந்து ஜெபிப்பதற்கு தேவையான இடத்தை பெற்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக ஆலயத்தின் வெளிப்பகுதி, அங்குதான் புறவின மக்கள் அமர்வார்கள். ஆக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியானது நடைபெறுகின்ற இடம் இந்த புறவினத்தார் அமரக்கூடிய ஆலயத்தின் வெளிப்பகுதி. இந்த புறவினத்து மக்கள் எல்லாம் ஆலயத்தின் வெளிப்பகுதியிலே அமர்ந்துதான் ஜெபிப்பார்கள். ஆக இந்த புறவினத்து மக்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த இடத்திலே இன்று நாம் பார்க்கின்றோம், அவர்கள் புறாக்களையும் ஆடு மாடுகளையும் வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். புறவினத்து மக்களின் இடங்களை ஆக்கிரமித்து விடுகிறார்கள். இயேசு இந்த ஆக்கிரமிப்பை கண்டு இங்கே சீற்றம் கொள்கிறார். எதற்காக இயேசு சீற்றம் கொள்கிறார்? அவர்கள் எதற்காக இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், யூதர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய பலிகளை செலுத்துவதற்காக தொலை தூரங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவராக தொலை தூரங்களிலிருந்து வருகின்ற மக்கள் பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் ஆடுகளையோ மாடுகளையோ தொலைவில் இருந்து கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு பழுவாக இருக்கும் என்று தாங்கள் இருந்த இடத்திலே ஆலயத்திலே வாங்கிக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஏழை மக்களோ அத்தகைய ஆடு மாடுகளை மாடப்புறாக்களை அவர்களால் வாங்க முடியவில்லை. ஏனென்றால் ஆலயத்திலே அவர்கள் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பழிபொருளானது, ஒரு மாடப்புறாவை அவர்கள் வாங்க வேண்டும் என்றால் அந்த மாடப்புறாவின் விலை சாதாரணமாக பார்த்தோம் என்றால் 2 நாட்கள் அவர்கள் வேலை செய்த கூலி. ஆனால் ஆலயத்தில் அவர்கள் வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் 40 நாட்கள் வேலை செய்து எவ்வளவு கூலியை பெறுவார்களோ அத்தகைய கூலியை கொடுத்து வாங்கக்கூடிய விலையாக இருந்தது. ஆக இந்த ஆலயத்திலே வந்த மக்கள் மாடப்புறாக்களை குருக்களிடத்திலும் பரிசேயர்களிடத்திலும் சென்று காட்டுகின்ற பொழுது அவர்கள் அதை பரிசோதித்து பார்த்து
ஒருவேளை அந்த மாடப்புறாக்கள் நன்றாகவே இருந்தாலும் தங்களுடைய ஆலயத்தில் அவர்கள் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அவர்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே அந்த புறாக்களை சளி செய்து பார்த்து இந்த புறாவிடத்திலே குற்றம் இருக்கிறது, பழு இருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டு ஆலயத்தின் முன்பாக இருக்கக்கூடிய புறாக்களை வாங்குவதற்கு அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். ஆக இயேசு இந்த நிலையை பார்க்கின்றார். ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், புறவினத்து மக்கள் துன்பப்படுவதை அவர் பார்க்கின்றார். ஏனென்றால் அவர்கள் அங்கே அதிகமான பணத்தை மக்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காக, வழக்கமான பணத்தை விட 40 மடங்கு அதிகமான பணத்தை பிடுங்குவதற்காக அவர்கள் செய்யப்பட்ட சதியானது, அந்த பணச்சுமையானது அவர்களுக்கு இதயத்தில் மிகவும் வலியை தந்தது. ஆக இதை பார்த்த இயேசு இந்த சூழலிலே அங்கே நெருங்கி வருகிறார். ஏனென்று நாம் பார்க்கிறோம் என்றால், இவர்கள் எதற்காக இவ்வளவு அதிகமான வரியை வாங்கினார்கள் என்று பார்த்தால், இயேசுவின் காலத்திலே தலைமை குருவுக்கான அந்த பொறுப்பை வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தலைமை குருவுக்கான பதவியை விலை கொடுத்து வாங்கினார்கள். அதற்கு அதிகமான பணத்தை கட்டினார்கள். ஆக விலை கொடுத்து வாங்கி அவர்கள் தாங்கள் செலுத்திய பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு மக்கள் தங்கள் காணிக்கையை செலுத்த வருகின்ற பொழுது அதிகமான வரி சுமைகளை அந்த மக்கள் மீது திணித்தார்கள். ஆக முதலாக இயேசு இந்த மாடப்புறாக்கள், ஆடு மாடுகள் வாங்க வருகின்றவரிடத்திலே அதிகமான பழுச்சுமை இருப்பதையும் வரிச்சுமை இருப்பதையும் கண்டித்து மனம் குமுறுகிறார், அறச்சீற்றம் கொள்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் நாணய மாற்றம். ஆக நாணய மாற்ற வருவோர்களிடத்திலே அவர்களுக்கு அங்கே ஒரு கட்டாயம் கொடுக்கப்பட்டது. அதாவது நாணயம் செலுத்த வரக்கூடிய யூதர்கள் கோவிலிலே கொடுக்கப்பட்ட அந்த சிக்கேல் நாணயத்தை மட்டும் வைத்துதான் காணிக்கை செலுத்த வேண்டும். ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் ரோம நாணயங்களை கொண்டு வந்தால் ஆலயத்திலே அவர்கள் சிக்கேல் நாணயத்தை வைத்து அவர்கள் பணி செலுத்தவில்லை என்றால் அது செல்லாது. ஆக விடுதலை பயண நூலிலே 30:13 நாம் வாசிக்கின்றோம், 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இளைஞனும் அங்கே என்ன செய்ய வேண்டுமாம், சிக்கல் நாணயத்தின் அரை காசை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்த வேண்டும். ஆக அரை செக்கல் காசை அவர்களுக்கு வரியாக செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது. அவர்கள் அந்த செக்கல் நாணயம் இல்லை என்றால் அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தது. அவராக அந்த நாணயத்தை மாற்றுகின்ற பொழுது 1/6 பங்கு அவர்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. 1/6 பங்கு வரியாக கொடுக்கப்பட்டு அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். ஆக இத்தகைய நிலையை பார்த்து ஏழை மக்களிடம் வரி சுரண்டுவதையும் இந்த நாணய மாற்றுவர்களிடம் கொள்ளையடிக்கப்படுவதையும் கண்ட இயேசு சாட்டையை சுழற்றி கொண்டு அங்கே வந்து அவர்களை அடித்து அவர்களை அங்கிருந்து விரட்டுகிறார். ஆக இயேசு அவராக விரட்டுகின்ற பொழுது இதை பார்த்து சினம் கொண்ட அந்த பரிசேயர்கள், இந்த உரிமை உனக்கு யார் கொடுத்தது என்று கேட்கிறார்கள். ஆக இயேசு இங்கே நமக்கு சொல்லுவது, இயேசு இந்த உலகிற்கு வந்தது என்பது புறவினத்து மக்களையும் அடக்கப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை மறுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையை பெற்றுத் தருவதற்கு இயேசு முன்னோடியாக இருக்கின்றார். ஆக எங்கெல்லாம் இறைவனின் ஆலயமாம் ஜெப வீடானது கல்வர் குகையாக மாறுகிறது என்பதை கூறுகின்ற பொழுது அந்த கல்வர் குகையானது பணம் ஈட்டும் இடமாக மாறிவிட்டது. ஆக அவர்கள் ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக பணம் சம்பாதிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆக ஆன்மீக தளம் என்பது ஆண்டவருடைய ஆன்மீக வார்த்தைகளையும் ஆண்டவருடைய ஆன்மீக செயல்களையும் முன்படுத்தாமல் பணத்திற்கும் பொருளுக்கும் பணம் ஈட்டும் கருவியாக மாறியதால் அதை இயேசு அங்கே சாடுகிறார். ஆக இயேசு இந்த மனிதர்களை எல்லாம் அங்கிருந்து விரட்டுவதன் வழியாக ஏழை எளிய மக்களுக்கான வழிபாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களும் ஏழை எளிய மக்களும் மனதார இறைவனை ஜெபிக்க, மனதார இறைவனை வழிபட அவர்களுக்கு உரிமை என்ற உரிமையை பெற்றுத் தருவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இயேசு இங்கே இருந்த அரசியல் அதிகார சமூக அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறார். அவராக எதிர்க்கின்ற பொழுது தன்னுடைய மரணத்தையும் ஏற்க அவர் துணிகிறார். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், இயேசு இந்த அதிகார வர்க்கத்தை மட்டும் எதிர்த்து அறச்சீற்றம் கொள்ளவில்லை, மாறாக சாதாரண மக்களையும் பார்த்து அவர் கோபம் கொள்கிறார். ஏனென்றால் இந்த மக்களும் இறைவனை மனதார வழிபடாமல் தாங்கள் வாங்குகின்ற புறாக்களின் வழியாகவும் தாங்கள் வாங்குகின்ற பொருட்களின் வழியாகவும் தூய நொறுங்கிய உள்ளமே இறைவனுக்கு ஏற்ற பழி என்ற திருப்பாடல்களின் வழிகளை உணராமல்
புறாக்களின் வழியாகவும் காணிக்கைகளின் வழியாகவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுவிடலாம் என்று ஆண்டவரின் அருளை லஞ்சம் கொடுத்து வாங்க பார்க்கின்ற ஒரு பிற்போக்குத்தனத்தை அவர்களிடத்திலே பார்த்ததால் மக்களையும் அவர் சாடுகின்றார். ஆக இத்தகைய நிலையிலே அவர் சாடி அந்த ஆலயத்திற்கு முன்பதாக சென்று இவராக நடக்கின்ற இந்த இடம் உண்மையான ஆலயம் அல்ல, ஆக ஆலயம் என்பது ஆண்டவரின் அருளை பெற்று தருவதுதான். அந்த ஆண்டவரின் அருளை பெற்று தருகின்ற ஆலயம் என்னுடைய உடல்தான். ஆக என்னுடைய உடல்தான் உண்மையான ஆலயம். இந்த கற்களால் ஆன ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் இடித்து போட்டுவிட்டால் 3 நாட்களில் நான் கட்டிவிடுவேன் என்று பகிரங்கமாக பேசுவதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இயேசுவை முடித்து கட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், என்னுடைய வீடு ஜெபத்திற்கான வீடு என்று முதல் காரியத்தை கூறுகிறார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இறைவனின் உடலாம் இறைவனின் ஆலயமாம் நம்முடைய உடலை கடவுளின் ஆலயமாக மாற்றி நாம் இறைவனோடு உரையாடுவதற்கு, இறைவனோடு உறவு கொள்வதற்கு நம்மையே நாம் இந்த தவக்காலத்தில் தயாரிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரின் நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இவராக ஆண்டவரின் நியமங்களை நாம் கடைபிடிப்பது என்பது இறைவார்த்தையை நாம் வாசிப்பதற்கு முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும். இவராக இறைவார்த்தையை வாசித்து அதன்படி நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அவராக இறைவார்த்தையை வாசித்து நம்முடைய மனதை மாற்றி நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது இறைவார்த்தை சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என்று இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு கூறுகிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சிலுவைதான் மிகப்பெரிய ஆற்றல், சிலுவைதான் மிகப்பெரிய அறிவு, சிலுவைதான் மிகப்பெரிய மகிமை என்று சிலுவையின் மீது நம்முடைய கண்களை பொருத்தி இந்த தவக்காலத்திலே பாடுபட்ட இயேசுவின் திருமுகத்தை, அவருடைய பாடுகளை நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆக இயேசு கொண்டிருந்த உள்ளம் எதுவென்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி மிகவும் அழகாக கொண்டிருந்தது. என்னுடைய ஆலயத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை இழுத்தது. ஆக இயேசுவுக்கு உள்ளான அந்த அதே ஆர்வம், இயேசுடைய வார்த்தையை சிந்திக்க, இயேசுவோடு ஜெபத்தில் உறவாட, இயேசுவின் மீது நம்முடைய முகத்தை பதித்து இந்த தவக்காலத்திலே பயணிக்க நம்முடைய இதயத்திலே நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று தொடர்ந்து சிந்திப்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரான கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை
நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுகளை கடவுள் பால் எழுப்புவோமாக. அன்பு தந்தையே இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது ஆவியினால் தூண்டப்பட்டு நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்திடவும் தங்கள் வாழ்க்கையால் உமக்கு சான்று பகிர்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் சுயநலம் களைந்து பிறர் நலனின் அக்கறை கொண்டு வாழ்ந்திடவும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரக்கூடிய தாராள உள்ளம் கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் நீர் எங்களுக்கு தரும் மீட்பின் கருவிகளாக ஏற்றுக்கொண்டு வாழவும் உமது விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றக்கூடிய அன்பின் மக்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களையே சிறப்பான விதமாக தயாரித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பயத்தை அகற்றி துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நீரே ஆண்டவர் என ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி வாழவும் புனித பாதையில் நாளும் பயணித்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தினால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளிம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாய் தந்த நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீ. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். யாவும் என் தேவையாகும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் இறங்கிட வருவாய். சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணுலக உணவால் வளம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, துயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தார் உமையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனலோரமல சலமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.